ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கனமழை காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெஞ்சர் புயல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 13 நாளை வெள்ளிக்கிழமை அதிக மாவட்டங்களில் கனமழை பொழிவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்கலைக்கழக தேர்வுகள் வழக்கம் போல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஏதேனும் கல்லூரிகளுக்கு நாளை பல்கலைக்கழக தேர்வு இருந்தால் திட்டமிட்டபடி அத்தேர்வுகள் நடைபெறும் எனவும் அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. திரு உத்தர கோசமங்கை கோயில் ஆருத்ர தரிசனத்தை முன்னிட்டு நாளை டிசம்பர் 13 உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ அதாவது மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கனமழை காரணமாக விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் வரையும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் 5 மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள், அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள், விழுப்புரம் மாவட்டத்திலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகள், நெல்லை, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஸோ இதே போல் மழையின் அளவை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.